ஆத்ம வணக்கம். ஆன்மீக வாழ்க்கையும் பிரம்மச்சரியமும். ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை முறை. சாதாரண வாழ்க்கை முறையை கடந்து ஒரு தெய்வீக வாழ்க்கை முறை அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது. அதாவது உடல் ஆரோக்கியம் இருக்கணும், மன ஆரோக்கியம் இருக்கணும், திருப்தி இருக்கணும், நிம்மதி இருக்கணும், இடைவெளி இல்லாத மனநிறைவு உணர்வு இருக்கணும், சகல சௌபாக்கியம் இருக்கணும், முக்கியமாக நிறைந்த பொருளாதார வசதி இருக்கணும். இந்த ஒரு வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கைன்னு நம்ம சொல்லுவோம். நீங்க பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்ன உடனே திருமணமாகாம இருக்கிறது அப்படிங்கலாம் எடுத்துக்க வேண்டாம். புலன்களில் இருந்து ஆசைகளை, மோகத்தை, காமத்தை தவிர்த்தல், இதுதான் பிரம்மச்சரியம். அதாவது பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தல் அப்படிங்கிறது கட்டுக்கோப்பான ஒழுக்கத்தை வழுவாமல் பின்பற்றுவது. உச்சகட்ட ஒழுக்கம் அப்படிச்சுக்கீங்களேன். பிரம்மச்சரியம்ங்கிறது என்னது? உச்சகட்ட ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தோட வாழக்கூடிய ஒவ்வொருத்தவரும் ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் சுய ஒழுக்கத்தோட அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அதனால ஒவ்வொருத்தரும் ஆன்மீக வாழ்க்கையை வாழணும், அதே நேரத்தில் உச்சக்கட்ட ஒழுக்கத்தோட வாழணுங்கிறதுக்காக இந்த நூலையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா நம்மளுடைய குருமகரிஷி ஆப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து குருமகரிஷி ஆப்பை டவுன்லோட் செய்து இந்த நூலை நீங்க கண்டிப்பாக படிக்கணும். இந்த நூல் மட்டுமல்ல, வாய்மை, அகிம்சை, நான் யார், ஆன்மீக வாழ்க்கையும் பிரம்மச்சரியமும், இந்த நூல்கள், அப்புறம் அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி, அமைதி, 5 நூல்களை நான் அதில் கொடுத்துருக்கேன். இந்த 5 நூல்களை நாம படிக்கணும், நம்மளுடைய நண்பர்கள் படிப்பதற்கு உதவி செய்யணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இளைய தலைமுறையினர் கண்டிப்பாக படிப்பதற்கு அறிவுறுத்தணும். இந்த ஆப்பை நீங்க கண்டிப்பா இப்பவே நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை படிக்கிறதோட அந்த ஆப்ல இருக்கக்கூடிய செயல்முறை பயிற்சிகளையும் செய்து ஒரு அற்புதமான ஆன்மீக வாழ்க்கையை, தெய்வீக வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறது குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.